உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ மேடம், என்ன உங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? முன்னாடி எல்லாம் அவங்க பாத்துருவாங்க இவங்க பாத்துருவாங்கன்னு பயந்துட்டு இருப்ப. இப்ப என்னடானா எல்லாரும் இருக்கிறப்பவே தைரியமா என் கைய பிடிச்சு கூட்டு வர. நான் என்ன எல்லாரும் பாக்குற மாதிரியா கூட்டிட்டு வந்தேன்? நீ தனியா நிக்கும் போது தானே கூட்டிட்டு வந்த. அதானே, இன்னும் அந்த பயம் இருக்கா? அது பயம் இல்ல, அப்புறம் மரியாதை. பெரியவங்களுக்கு கொடுக்கிற மரியாதை. புரியுது புரியுது. அம்மா, என்ன தேடுற? தேடுறது கிடைச்சதும் நானே சொல்றேன். சொன்னா நானும் ஹெல்ப் பண்ணுவல்ல. இரு வர. வலிக்குது. எதுக்கு அடிக்கிற? அடிக்காத நந்தினி, அடிக்காத. வலிக்குது. எதுக்கு அடிக்கிற? நீ விளையாட்டா அடிக்கிற, அதுவே எனக்கு வலிக்குது. யாரு விளையாட்டா அடிக்கிறா? உனக்கு வலிக்கணும்னு தாண்டா அடிக்கிற. காரணம் தெரியாம அடி வாங்குறது ரொம்ப வலிக்குது. நான் தான் சொன்னல, மறந்துட்டியா? என்ன சொன்ன? என்கிட்டயே என்ன சொன்னேன்னு கேக்குறியா நீ? அடிக்காம கேளு நந்தினி. நேத்து நான் சொல்லும் போது நல்ல மாடு மாதிரி மண்டைய ஆட்டிக்கிட்டு தானே போன. இன்னைக்கு நீ அதை செஞ்சியா? நீ என்ன சொன்ன? நான் என்ன செய்யல? நேத்தே நான் சொன்னல, நான் ப்ளூ கலர் சாரியை கட்டிட்டு வருவேன், அதுக்கு மேட்சிங்கா நீயும் ப்ளூ கலர் சட்டையை போட்டுட்டு வான்னு. அப்புறம் ஏன்டா நீ ப்ளூ கலர் சட்டையை போட்டுட்டு வரல? அதுக்குதான் வந்ததுமே நான் சாரி கேட்டேன்ல. சாரி கேட்டா சரியா போயிடுச்சா? அப்பவே நான் உன்ன மூஞ்சில குத்தணும்னு நினைச்சேன். ஆனா என்ன பண்ண, எல்லாரும் இருந்ததால நீ தப்பிச்ச. நான் எவ்வளவு ஆசையா வந்தேன்னு தெரியுமா? 2 பேரும் மேட்சிங்கா ட்ரெஸ் போட்டிருக்க போறோம்னு. ஏண்டா நீ போட்டு வரல? நான் சொன்னதை மறந்துட்டேன் அதானே? மறக்கலாம் இல்ல நந்தினி. அப்புறம் எதுக்கு நீ போட்டுட்டு வரல? ஐயோ, கரிகால அந்த சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டான்னு சொன்னா இவ இன்னும் டென்ஷன் ஆவாளே. என்ன பண்றது? டேய், உன்கிட்ட தானே கேக்குறேன். ஞாபகம் இருந்துச்சுன்னா ஏன் போட்டு வரல? அதை விடு, இது ஒரு விஷயமா? எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமானு கேக்குற? என்னத்த நீ ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்த? அங்கெல்லாம் ஒரு ட்ரெஸ் கோட் சொல்லிட்டா அது எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க தெரியுமா? மன்னிச்சு மன்னிச்சு. அதெல்லாம் கிடையாது. உனக்கு இதுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்கு. ஏய், அதான் குச்சிய வச்சு அந்த சாத்திட்டியே, இதுக்கப்புறம் என்ன பனிஷ்மெண்ட்? டேய், உன்ன ப்ளூ கலர் ஷர்ட்ட போட்டுட்டு வர சொன்னா அந்த கரிகால ப்ளூ கலர் ஷர்ட்ட போட்டுட்டு வந்து நிக்கிறான். அதுதான் எனக்கு இன்னும் கோவமா இருக்கு. அதனால உனக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். ஏய் கரிகாலா, தப்பு பண்ணது நீயே, பனிஷ்மெண்ட் எனக்கா? நாளை பாரு. உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? நந்தினி, நம்ம கிடைச்சிருக்கிறதே கொஞ்ச நேரம், அதையும் நீ டென்ஷன் ஆக்கி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. கொஞ்சம் ரொமான்ஸா பேசலாமே. உன்கிட்ட ரொமான்ஸா பேசுற அளவுக்கு நீ இது வரைக்கும் எனக்கு என்ன பண்ணிருக்க? இன்னைக்கு வானதிக்காக கரிகாலன் பண்ணா பாத்தியா? கொஞ்சம் கூட யோசிக்காம குளத்துல குதிச்சு பூவை எடுத்துட்டு வந்தான். அதெல்லாம் சப்ப மேட்ரு. அவன் குளத்துல குதிச்சுதான் எடுத்துட்டு வருவான். நீ சொல்லு, உனக்காக நான் கடல்லே குதிச்சு எடுத்துட்டு வரேன். குளத்திலே நீச்சல் அடிக்க தெரியாதா? நீ கடல்ல குதிச்சு எடுத்துட்டு வருவியா? வருவனே. இன்னைக்கு கரிகாலன் பண்ண மாதிரி அவன் எனக்கு சுத்தமா பிடிக்காதுதான். ஆனா அவன் இன்னைக்கு வானதிக்காக பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டேய் கரிகாலா, என் லவ்வ டிஸ்டர்ப் பண்றதே நீ வேலையா வச்சிருக்கடா. அண்ணா, அருள் அண்ணா. ஏய் வா அண்ணா, உட்கார் உட்கார். அருள் அண்ணா, இரு. என்னடா சொல்றேன், என்னாச்சு? அண்ணே, உன்னை கூப்பிடுறாங்க. சரி நீ போ, நான் வரேன். பூஜை பண்ணணுமா அண்ணே? உனக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா. சரி நீ போ, நான் வரேன்னு சொல்றேன்ல. ஏன் இப்பவே வந்தா என்ன? இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கையில நீ போ, நான் வரேன். சீக்கிரம் வா.
நீ என்ன பண்றியோ எனக்கு தெரியல. ஏண்டா அப்ப என்னமோ நான் பயப்படுவேன்னு சொன்ன, இப்ப நீ எதுக்குடா பயந்துட்டு இருக்க? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக அதுக்கு தானே பூஜை பண்ண வந்திருக்கோம். ஆமா. இப்போ என் கூட உன்னை வச்சு உன் தங்கச்சி பார்த்தா என்னடா பிரச்சனை? ஆ, அது நீ அப்ப சொன்னல, அந்த மரியாதை தான். காதலுக்கு மரியாதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன கையலுக்கு மரியாதையா? ஆம்பளைங்க புத்தியே இதுதான். ஏய், என்ன ஆம்பளைங்க புத்தி? காதலிக்கும் போது யார பத்தியும் கவலைப்படாம காதலிக்கிற பொண்ணோட கைய புடிச்சுக்கிட்டே திரிவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கைய புடிச்சாலும் தூரமா ஓடிடுவாங்கன்னு சொல்லுவாங்களே, கரெக்டா தான் இருக்கு. கல்யாணமே இன்னும் ஆகல, கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவுதான் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ளேயே நீ இப்படி நடந்துக்கிறியடா? சாச்சா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல நந்தினி. இவ்வளவு நாள் மெயின்டைன் பண்ணத கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்குவோம் தான். ம், சரி சரி, இந்நேரம் உன்னையும் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். இப்படி சொல்லி எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறல? இரு இரு, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். டேய் கரிகாலா, எல்லாம் உன்னாலதான்டா. ஐயோ அம்மா! அம்மா விடுங்கம்மா, ஆனா முனீஸ்வரை காப்பாத்திட்டாருல. தலைக்கு வந்த ஆபத்து தலப்பாகையோட போச்சு. அக்கா, அதான் பூஜையில புடவை எரிஞ்சு அபசகுணம் ஆயிடுச்சுல. பூஜையெல்லாம் வேண்டாம், நீ அருளை கூட்டிட்டு வெளியில வா. ஆமா ஆமா அருளு, பூஜை எல்லாம் ஒண்ணு வேணாம். நீ வந்து கார்ல உட்காரு வா. அம்மா பூஜையெல்லாம் பாதியில விடக்கூடாதுமா, உட்காருங்க, பூஜையை முடிச்சிருவோம். என் புள்ளைக்கு கை இவ்ளோ வெந்து போயிருக்கு, நீங்க பூஜையை முடிச்சிடலான்னு சொல்றீங்க? ஏய், நீ வாயை மூடு. அதான் பூசாரி சொல்றாருல. சுபு, நீ போய் புடவைய மாத்திட்டு வா. சரிண்ணே. சாமி, நீங்க ஆரம்பிங்க. சரிங்க. வானதி, அவன் கைய விடுமா, அப்பதான் அவன் போய் பூஜையில உட்கார முடியும். அருளு, வலிக்குதாடா? அம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. மாமா வலி இல்லைன்னு போய் சொல்றாரு. மாமாக்கு வலிக்குது போல இருக்கு. நம்ம மருந்து ஏதாவது வாங்கிட்டு வரலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.